Taste the Daily. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் மா தனபால் ஆகியோர் நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான அந்த பதவிக்கான தேர்தலில் போட்டியிடக்கூடிய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அவைத்தலைவர் மா தனபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருவரும் அதாவது வெள்ளிக்கிழமை 12:45 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வுக்கான அந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய 2 பேரினுடைய பட்டியலை ஏற்கனவே அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த பட்டியலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் மா தனபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருவரும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பிலே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் 19/6/2025 அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு IS இன்பதுரை ex-MLA, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு மா தனபால் ex-MLA ஆகியோர் தங்களுடைய வேட்பு மனுக்களை நாளை 6/6/2025 வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:45 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை அலுவலகத்திலே தாக்கல் செய்ய உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பினை வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தலைமை கழகம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் 19/6/2025 அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு IS இன்பதுரை ex-MLA, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு மா தனபால் ex-MLA ஆகியோர் தங்களது வேட்பு மனுக்களை நாளை 6/6/2025 வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:45 மணிக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அலுவலகத்தில் தாக்கல் செய்ய உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.